அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமாக. வாசிப்போம். யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தமது ஜனத்தை அவர் கடாட்சிப்பார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி இது. இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம்தான் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு பெந்தேகோஸ்தே நாளில் நடக்க போகிற இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு 10வது நாளில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தமுடைய ஒரு மகிமையான ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம். இதனுடைய நிறைவேறுதல் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 2ஆம் அதிகாரத்தில் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை அறிமுகப்படுத்தினவர் இந்த யோவேல் தீர்க்கதரிசி. ஆனால் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்ந்த காலத்தில் அங்கே இருந்ததான சூழ்நிலை, தேசத்தின் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இது எல்லாமே ஒரு வறட்சிக்கு நேராக நடத்துகிற ஒரு அனுபவம். நல்ல செழிப்பாய் இருக்கிறவைகளை இந்த பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி. அப்ப டோட்டலா ஒரு வறட்சிக்கு நேராக போகிறார்கள். அப்படி வறட்சிக்கு நேராக போகும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்திலே சேமத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக பின்னணிய காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு புரிவதற்காக நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவேல் 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். எங்கெல்லாம் பஞ்சம், பற்றாக்குறை, இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், தோல்விகள் வருகிறதோ அங்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வாக்கு கொடுக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரச்சனை என்று வரும்போது, போராட்டம் என்று வரும்போது, கலக்கங்கள் என்று வரும்போது, இப்பொழுது பாருங்களேன், எப்ப சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பவே சபைக்கு பிரச்சனையும் ஆரம்பித்தது. சபையையும் பிரச்சனையும் பிரிக்கவே முடியாது. அந்த காலத்தில் இருந்து அவர்கள் ஒடுக்கி விடலாம், இவர்களை நெருக்கி விடலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் யாத்திரை 37 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் எவ்வளவாக நெருக்கினார்களோ ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கிறிஸ்தவத்தையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் நெருக்குவதற்கு அநேக சத்துருடைய வல்லமைகள் எழும்பினாலும் வேத வசனத்தின்படி சபை கர்த்தர் மேலே கட்டப்பட்டதுனாலே அது ஒரு நாளும் தோற்று போகாது. கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட சபை. ஆமென். அததான் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு. தேசத்தில் இப்படிப்பட்டதான பஞ்சங்களும் கொடிய காரியங்களும் நடக்கும் போது நாம் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் மிக அருமையான சில வார்த்தைகளை நமக்கு இங்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேசத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். வாசிங்கம்மா அந்த வசனத்தை.
பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவது இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாம போயிடுச்சு. நிறைய பேருக்கு வியாதின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், உண்மையா கர்த்தருடைய சமயத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுனா வியாதி சுகமாகும். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தெய்வ மனுஷன் நிவிதமா சொன்னார், சாப்பிட்டு செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உபவாசம் பண்ணி ஜெபித்து செத்து போனவங்க நிறைய பேர் இல்லை. அப்படி அவங்க வாழ்ந்து கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் மலையில் ஏறி போனார். அங்கே யாரும் அவருக்கு தண்ணி கொடுக்கவோ பால் கொடுக்கவோ இல்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போன போது அவர் கீழே இறங்கி வந்தார். வேத வசனம் சொல்லுது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண உங்கள் முகம் சூரியனை போல பிரகாசிக்கணும். அதான் உண்மையான உபவாசத்தினுடைய வெளிச்சம். ஒரு உண்மை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை பாஸ்டர், நான் போகும்போது கொஞ்சம் சிவப்பாக போனேன், வரும்போது கருப்பாக வரேன்னா பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் உபவாசம்னு சொல்லுவாங்க, ஊரே சுற்றுவாங்க. ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு நேரமாவது உபவாசம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாசம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எனக்கென்று முன்குறித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்க்காலாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் தேசத்துக்காக நான் வைராக்கியமாக எழும்புவேன்னு சொல்றார். தேசத்துக்காக வைராக்கியமாக எழும்புகிறத ஆண்டவர் இன்னைக்கு தேவ ஜனத்தினுடையதான அர்ப்பணிப்பையும் அவருடைய உபவாசத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிங்க சகரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகரியா 1:14. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது, தேவ ஜனத்தினுடைய இடத்தை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றை கவனியுங்கள். அதே வசனத்துல, அதே அதிகாரத்துல சகரியா 8:2 வாசிங்கப்பா. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். நான் சீயோனுக்காக எப்படி வைராக்கியமா? வைராக்கியத்தில் என்ன வைராக்கியம்? 1:14 சொல்றார் மகா வைராக்கியம். ஆனா சகரியா 8:2 சொல்றாரு நம்முடைய தேவன் நமக்காக கடும் வைராக்கியம். அடுத்துமா அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியத்தை கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆண்டவர் சொல்றார், நான் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டேன், ஜனத்தை என்ன செய்வேன்? கடாட்சிப்பேன், அவங்களை நான் ஆளுகை செய்வேன். என் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக நிற்கும் போது அவர் நமக்காக செய்கிற காரியம் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக நேராக்கும் போது கர்த்தர் நம்மையும் அந்த வைராக்கியத்துக்கு நேரம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படிப்பட்ட வைராக்கியம் வைக்க கூடாது என்பதை சில காரியத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது வாசிங்க. அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்துமா
அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல் விஷயத்துல தான் என்ன செய்யணும்? வைராக்கியம் பாராட்டணும். சிலர் வைராக்கியம் பாராட்டுவாங்க. இன்னும் ஒரு வசனத்தை அப்படி வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும். என்ன வைராக்கியம்? கசப்பான வைராக்கியம் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல் விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுங்க. சிலர் ஒரு வைராக்கியம் எடுப்பாங்க. நான் என்ன சொல்லுங்க, நான் செய்யவே மாட்டேன். அது ஒரு வைராக்கியம் தான். ஆனால் அந்த வைராக்கியத்தில் கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தருக்காக நல் வைராக்கியம் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டார். வாசிங்கம்மா. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதோ ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த வைராக்கியத்தை குறித்து பைபிள் சொல்லுது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது பேயுடைய குணம், கசப்பான வைராக்கியம். சில சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அவள் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அப்படிதான் வாய்ப்பே இல்லை. செத்த பிறகு நம்ம யார் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நாம் இப்படி நினைப்பது உண்டு. இனிமே பார்த்தா கூட பேச மாட்டேன், வந்தால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லை. மாம்ச வைராக்கியம் வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த வைராக்கியம் நமக்கு தேவையில்லை. தேவன் விரும்புகிற நல் விஷயத்துல தான் நம்ம வைராக்கியம் பாராட்டணும். அப்படி நல் வைராக்கியம் பாராட்டின, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதனை உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணணும். ஆனா அங்க சொல்லப்படும் நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேல் மேல் என்ன செய்ய? இந்த வார்த்தை வர்றதுக்கு காரணம், எலியா சூறை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை காட்டி நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்றதான ஒரு சோர்வான ஒரு மனிதனுக்கு வந்ததான காரியம். இந்த எலியாவை நீங்க 17ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்றார். அப்படி கர்த்தருக்கு முன்னாடி நின்னு ஒரு காலத்துல ராஜாவுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும், கவனிங்க, இஸ்ரவேல் மக்களுக்கும் சவால் விட்ட ஒரு தீர்க்கதரிசி எலியா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, போதும் கர்த்தாவே. சபையில கூட அப்படிதான் இருப்பாங்க நிறைய பேர். என்ன செய்வாங்க? முன்னாடி நான் இப்படிலாம் பிரகாசித்தேன் பாஸ்டர், இப்ப முன்னாடி இவ்வளவு ஜெபம் பண்ண பாஸ்டர், இப்ப முன்னாடி இவ்வளவு வேதம் வாசிச்சேன் பாஸ்டர், இப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னாடி நான் செஞ்சிட்டேன், முன்னாடி நான் அதை பண்ணினேன், நான் முன்னாடி இப்படி பண்ணிட்டேன், எல்லாம் நான் செஞ்சேன் பாஸ்டர். ரைட், ரொம்ப சந்தோஷம், அதை நான் மெச்சிக்கொள்றேன். ஆனா அதே நேரத்தில் இப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது இருக்கிறதா? ஒரு வயசு பிள்ளைக்கு எவ்வளவு இட்லி ஊட்டுவான்? ஒரு வயசு பிள்ளைக்கு எத்தனை இட்லி? ஒரு இட்லி, 1.5 இட்லி. அந்த 1.5 இட்லி 45 வயசுல உள்ளதான ஒரு ஆளுக்கு கொடுத்தா ஓகேவா? பத்தாதா? அப்ப இதுவே பத்தாதுன்னு உங்களுக்கு தெரிகிறப்ப, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எத்தனை வருஷம்னு பார்த்து சொன்னா, அத்தனை வருஷத்துல நம்ம ஆவியில வளர்ந்துருக்கோமா?
தேவனுடைய சமூகத்தில் வளர்ந்துருக்கோமா, ஜெபத்தில் வளர்ந்துருக்கோமா, இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வேத வாசிப்பில் வளர்ந்துருக்கோமா? இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் ஜெபத்தில் வளர்ந்துடுறாங்க, வேத வாசிப்பில் வளர்ந்துடுறாங்க, ஆனால் கனியில் வளரல. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வந்த விசுவாசி அது ஆவிக்குரிய கனியில் ரொம்ப காணப்படுற மாதிரி இருக்கு, காணப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் பல வருஷ விசுவாசி கனியே காணாமல் காணப்படுற மாதிரிலாம் இருக்க. ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சந்திக்க வந்தா எப்படி நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை சந்திக்க போறோம்? இந்த எலியா என்னைக்கு போதும்னு சொன்னாரோ கர்த்தர் அந்த எலியாவை கொண்டு ஒரு 3 காரியத்தை சொல்றார். என்னவா? பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, இந்த யெகூ எப்படிப்பட்டதான காரியமா இருந்தான்னு வாசிங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்கப்பா. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரன் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடி போ என்றான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன தெரியுமா? நீ நிம்சியின் குமாரனாகிய யெகூவை என்ன செய்ய? இஸ்ரவேல்ல ராஜாவாக அபிஷேகம். ஏன் பண்ணணும்? எலியாவுக்கு அடுத்து எலிசா வந்துட்டார். ஆனா இந்த யெகூவை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? ஏன் ஊழியக்காரனை கவனிங்க, ஏன் ஊழியக்காரனை, ஏன் பிள்ளைய ஒரு நாள் மனமடிவாக்கி ஒரு நாள் அவன் போதுன்னு சொல்ற அளவுக்கு என்ன வச்சாங்களே. யாரு? ஆகாப் என்கிற குடும்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாப்புக்கும் இவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் யெகூவை கர்த்தர் தெரிந்து கொள்ளணும்? ஆகாப்புடைய குடும்பத்தை காலி பண்றதுக்கு. அப்படின்னா ஆகாப் ரொம்பலாம் வேலை செய்யல. கவனிக்கிறீங்களா? இந்த ஆகாப் நல்ல ஒரு அரண்மனையில் இருக்கிறான். ஆனா அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத்துன்னு ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். யாரு? கவனிங்கம்மா, நாபோத்துன்னு ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். அவன் ஒரு சின்ன தோட்டம் வச்சிருந்தான். அந்த தோட்டத்தை இந்த ஆகாப் ராஜா என்ன சொல்றான்? எனக்கு இந்த கொள்ளையை கொடுத்துரு, நான் உனக்கு இதுக்கு பதிலாக ஒரு இடத்தையோ அதுக்குள்ள கிரயத்தையோ கொடுக்குறேன்னு சொல்றார். ஆனால் இந்த நாபோத்து சொல்றாரு, இல்லை நான் இதை விலைக்கு கொடுக்க முடியாது. நிறைய பேர் இந்த இடத்துல தாங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. கர்த்தர் கொடுத்ததுல நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம், ஐயோ இன்னும் கொஞ்சம், ஐயோ இன்னும் கொஞ்சம். ஆனால் நம்ம மறிச்சு போனோம்னா நீங்கள் நானும் கரெக்டாக ஒரு இடம் நமக்கு கட்டாயமாக கொடுப்பாங்க. இந்த இடத்துக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும், வேணும் வேணும். இந்த ஆகாப்பும் அதே மாதிரி தாங்க இருந்தான். இது ஆகாப்புடைய புத்தி. உனக்கு அரண்மனை இருக்க, ஆனால் அவன் ஒரு சின்ன கொள்ளையை தானே வச்சிருக்கிறான். அதை போய் வாஞ்சித்து கேட்குறான் பாருங்க. அதை என்ன ஆக்கணுமா? கீரை கொள்ளை ஆக்கணும்னு கேட்குறான். அவன் சொன்னா இது என் பிதாக்களுடைய சுதந்திரம், அதை நான் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். சில நேரத்தில் எளியவர்கள், இயலாதவர்கள் என்று சொல்லி யாரையும் நீங்கள் சாதாரணமாக எடை போடக்கூடவே கூடாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு என்ன திறமை இருக்கு, அவன் என்ன நம்மகிட்ட பேசி நம்மளை ஜெயிச்சிருவானோ அப்படின்னு யாரும் உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தையோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ உங்ககிட்ட இருக்கிற செல்வாக்க வச்சு ஒரு நாள் செய்யாதீங்க. அது நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதமா இராது. நான் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இவர் போய் இந்த ஆகா போய் படுத்துடுறார். சரி இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு போய் படுக்கிறார். உடனே அந்த அம்மா வருது. யாரு? இவன் பொண்டாட்டி. யாரு? ஏசவேல். ஏசவேல் ஒரு பெரிய சொல்ல போன அரக்கி. ஏசவேலுடைய வாய் பயங்கரமானது. எவனையும் ஒரு மாதிரி எதிர்த்து பேசுகிற ஆவி. பாஸ்டரா பார்த்துக்குவான், அவர்கிட்ட பேசுவான். என்ன பேசுறது? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அக்காவா ரட்சிக்கப்பட்ட அக்கா தானே, நம்ம கூட தானே ஆராதிக்கிறாங்க, பேசினா என்ன? இல்ல, தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் என்ன நினைப்பாங்க, ஏன்ட்ட அதிகாரம் இருக்கு, நான் சொன்ன போலீஸே அடங்கும், நான் சொன்ன போலீஸே கேட்கும் அப்படின்னு சொல்றதான அளவில் உங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா அது யார்கிட்ட செயல்படுத்தக்கூடாது? ஏழை எளியவரிடத்துல போய் பேசக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இவ கேட்கிறா, ஏன் இப்படி போய் பேசாம படுத்து கிடக்கிறீர், சாப்பிட கூட இல்லையே, ஏன் படுக்கிறீர் அப்படின்னு கேட்டா, இவன் சொல்றான், அந்த கீரை கொள்ளையை கேட்டேன், அந்த அவருடைய நாபோத்துடைய தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த அம்மா சொல்லுது, நாளைக்கு அது உம்முடையதாக இருக்கும். யாரு நிலத்துக்கு யாரு பங்கு போடுறா? இந்த அம்மா ராஜாட்ட சொல்லி ஒரு லெட்டர் எழுதுது. என்னது? இவன் யெகோவா தேவனுக்கு முன்பாக என்ன செஞ்சிட்டான்? நம்முடைய தெய்வத்துக்கு முன்னாடி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான். அதனால இவனை என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனால் அவனை கூப்பிடும்போது வேற மாதிரி கூப்பிடுறாங்க. எல்லாரையும் என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி கூப்பிடணும். உபவாசம் பண்ணி கூப்பிடுங்க. அப்போ உபவாசத்துக்கு வந்த மனுஷன், வருகிற மனுஷன் இந்த நாபோத்து. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் எதுக்கு வாரான்? உபவாசத்துக்கு தான் வாரான். ஆனால் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி அவனை கொல்றாங்க, கல்லெறிஞ்சு கொள்றாங்க. கவனிங்கம்மா, கல்லெறிஞ்சு கொண்டு அவன் செத்து போயிட்டான்னு செய்தி போன உடனே இந்த ஏசபேல் சொல்றா, நீ கேட்ட அந்த இடம் உமக்கு கிடைத்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுல தான் கர்த்தர் பிடிக்கிறாரு ஆகாப்ப. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. 21:19 வாசிங்க. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே, நல்லா கவனிங்க, உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று. உன்னுடைய இரத்தத்தை நாய் என்ன செய்யும்? நக்கும். 23 வாசிச்சிருமா. அந்த அம்மாவை பத்தி என்ன வசனம் வருதுன்னு பாப்போம். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. மனைவிமார்களுக்கு சொல்றேன், சகோதரிமார்களுக்கு சொல்றேன், இந்த தூண்டி விடுற வேலையை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆண்கள் நல்லா இருப்பாங்க, அவர் நல்ல குணமா இருப்பார், நல்ல மனுஷன். ஆனா சில அம்மாமார்கள் என்ன செய்வாங்க? ஏங்க இப்படி பண்ணுனாங்க, ஏங்க இப்படி பண்ணுனா. அதனால வீட்டுக்கு பாவங்களும் சாபங்களும் வராம ஒரு நல்ல தேவனை சார்ந்து நிற்கிற ஒரு சகோதரி, பிரச்சனையே இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு தான் நினைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புருஷன்ட்ட உசுப்பேத்தி விட்டே என்ன செஞ்சிடக்கூடாது, குடும்பத்தை காலி பண்ணிட கூடாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அழிஞ்ச குடும்பங்கள் ஏராளம். என்ன சும்மா உட்கார்ந்துருக்க, போய் சண்டை போடு, நீ தான் ஆம்பளையா? கேட்கிற கேள்வி. இதை கேட்டவொன்னே அவருக்கு என்ன வரும்? மீசை வச்சிருக்கிறவருக்கு கோபம் வருமா வராதா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பார், மீசையை பார் அப்படின்னு அவர் மீசையை முறுக்கிட்டு வந்துடுவார். கொலை தான் விழும்.
கவனமா இருங்க, கவனமா இருங்க சகோதரிமார்கள். உங்க கணவரை கர்த்தருக்கு நேராக பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்காக நின்று யுத்தம் பண்ணுவான். அதெல்லாம் நல்ல மனைவிக்கு அழகு. கையை வைத்து ஒரு ஆவிக்குரிய மனைவிக்கு அழகா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இவ தூண்டி விட்டபடினால் அந்த வசனத்தை அடுத்து வாசிமா. தன் மனைவியாகி ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே ஆகாபு பயந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 26வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். 27வது வசனமா. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தாழ்மையாய் நடந்து கொண்டதை பார்த்த உடனே அடுத்த வசனமா. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நீங்க தாழ்த்துறீங்களோ அங்க கர்த்தர் வந்து விடுவா. திருச்சபை மக்களே, உங்க வாழ்க்கை தாழ்மையில இருக்கணும். தாழ்வுல இருக்க வேண்டியதில்லை. நீங்க தாழ்வுல இருந்தாலும் தாழ்மையா கர்த்தருக்கு முன்னாடி இருந்தா எந்த தாழ்வுல தான் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தன்னை தாழ்த்தினான். அடுத்த வசனத்தை அப்படி வாசிமா. அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நாட்களில் நான் அதை என்ன செய்ய மாட்டேன்? வரப்பண்ண மாட்டேன். வரப்பண்ணாமல் அவருடைய குமாரனின் நாட்களில் அதை என்ன செய்வேன்? அவன் வீட்டில் வர பண்ணுவேன். கர்த்தர் மனம் இறங்குவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசத்தெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உபவாசம் பண்ணி நம்ம வாழ்க்கையை தாழ்த்தும் போது எனக்கென்று சத்துரு வச்சிருக்கவைகளை கூட கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா கவனிங்க, இப்போ இவன் கிருபை பட்டுட்டான். ஆனால் யார் மாற்றிக்கிட்டா? இந்த ஏசபேல் மாட்டிக்கிட்டா. ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஏசபேல் தான் தூண்டி விட்டா. நல்லா கவனிங்க. பாவம் செய்யறவனை காட்டிலும் பாவம் செய்ய தூண்டான் பாருங்க, அவனுக்குத்தான் நியாய தீர்ப்பு உண்டு. அதனால வீட்டில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் இந்த தூண்டி விடுற வேலை இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்ல. நான் கண் அசைச்சா அங்க நடந்துரும், இங்க கை அசைச்சா நடந்துரும். நடக்குமா? நடத்திடுவாரு கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாப் மனம் திரும்பினான், தாழ்த்தினான், தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நின்னார். ஆனா ஏசபேலுடைய காரியம் என்ன உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். ஒண்ணு வேகமா வாசிச்சிருவோம். 9:24. யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி. இப்போ இவன் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஊத்தி இருக்கிறார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை வாசிச்சிட முடியுமாமா? 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிமா. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி சகோதரர் நடுவில் என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்ந்த இடத்துல கர்த்தரை அபிஷேகம் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீ செய்யப்பட முடியாம போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுடைய சகோதரன் நடுவிலிருந்து எடுக்க விரும்புகிறேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த ஜனத்திலிருந்து நம்மளை எடுத்தாரு. சகோதரன் நடுவிலிருந்து எழும்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். எதுக்காக ஆண்டவர் இந்த யெகூவை கர்த்தர் தெரிந்து கொள்ள தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டதற்கு காரணம் ஆகாபுடைய குடும்பத்திற்கு நியாயம் செய்ய. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் என்ன செய்தான்? ஓடி போனான். அப்படி ஓடி போய் தான் இப்ப 24ஆம் வசனத்தை வாசிமா. யெகூ தன் கையால் வில்லை நானேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாக யோராம்ங்கிற ஒரு ஆளை கர்த்தர் என்ன செய்றாரு? ராஜாவை காலி பண்றார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்துமா, அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான், அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அடுத்து 35 வாசிங்கம்மா. அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவ எங்க இருந்தாலும் வாசிங்க. 30ஆம் வசனத்தை வாசிங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். இங்க யெகூவை கர்த்தர் பயன்படுத்துற பாருங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு, கண்ணுக்கு என்ன செஞ்சாலாம்? கண்ணுக்கு மை. அல்லேலூயா சொல்லுங்க. யேசபேல் கண்ணுக்கு மையிட்டாள். அடுத்த வசனமா, தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது, யெகூ எங்க வந்தாராம்? ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றால், அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய், ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், செத்து போனவளை மிதிச்சு உள்ள போறானா. நான் சொல்றேன், இந்த வார்த்தைப்படி நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்து எனக்காக நீங்க வைராக்கியம் கொள்ளுகிற ஆண்டவர், நான் உங்களுடைய சமூகத்தில் என் வாழ்க்கையை தாழ்த்துறேன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுப்பார். ஆமென். ஆனா இந்த மாதிரி இயேசபேலின் ஆவி, ஊழியரை பயமுறுத்துகிற ஆவி, ஊழியரை நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் நடக்கிறதான இந்த தேசத்தில் காணப்படுகிற இயேசபேலின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்க கர்த்தர் ஒரு யெகூவை உருவாக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பார்வோன் வரட்டும், எந்த மனுஷனும் எந்த அதிகாரத்தில் வரட்டும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் யெகூ மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலத்தை போல கர்த்தர் உங்களை என்னையும் அவருக்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இயேசபேலின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்க. ஆமென். அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்கம்மா. புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள். அவளை என்ன செய்யுங்க? அடக்கம் பண்ணுங்க. அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எலியா சொன்னபடியே கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை அப்படியே வாசிங்க. 36 வாசிங்கப்பா. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் இயேசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது இயேசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு இயேசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே, இது இயேசபேலின் பிரேதம் என்று சொல்லக்கூடாதபடிக்கு இயேசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க சொன்னாரு? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19, 23 வசனத்துல கர்த்தர் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆகாபு தன்னை தாழ்த்துறான். ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளை வாழ்க்கையில தான் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவ இயேசபேல், யோராம் முதல்ல செத்து போயிட்டான். இயேசபேலை கர்த்தர் காலி பண்றாரு.
அடுத்து என்ன நடக்குது பாருங்க. 10:1 வாசிமா. ஆகாபுக்கு சமாரியாவிலே ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடி 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய ஆ. மூப்பரிடத்துக்கும் ஆ. ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும் நிருபங்களை நிருபங்களை எழுதி அனுப்பினான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 7வது வசனத்தை வாசிமா. இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரனாகிய 70 பேரை பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாபுடைய 70 பிள்ளைங்க, ஆகாபுடைய 70 பிள்ளைங்க, பிள்ளையுடைய தலை எங்க போயிடுச்சு? கூடைக்கு போயிட்டு. ஏசபேல் காளி, பிள்ளை காளி. ஒரு நாளும் அவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு யாரையும் செஞ்சிடாதீங்க. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இதுலேயும் நீங்கள் நியாயமா அவன் என்னதான் இருந்தாலும், அவன் மனுஷன் என்னதான் இருந்தாலும் நான் அவனுக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உண்மையாக நின்னீங்கன்னா உங்களுக்கு நீதி விளங்க கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நம்ம வாசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி, அதை வாசித்து முடிக்க போகிறோம். பரலோகம் நமக்கு உதவி செய்ய போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 25 வாசிங்கப்பா. சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்க, ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து. நல்ல கவனிங்க. அந்த தேசத்துல ரொம்ப விமர்சனமா இருந்தது இந்த பாகாலுடைய கோயில்கள். அதனால்தான் எலியாவுக்கு விரோதமாக அவர்கள் சவால் விடும்போது, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், யெகோவா தெய்வமானால் யெகோவாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறதான ஒரு சவால் நிறைந்ததான ஒரு காரியம் இருந்தது. ஆனா அங்கு இந்த யெகூவை கர்த்தர் எதுக்காக பயன்படுத்தின தெரியுமா? பாகாலுடைய கோவில்களின் விக்கிரகங்களை எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி. 27ஆம் வசனமா, பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். 28 இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுக்கு காரணம் தேசத்திலே பாகால் இல்லாதபடிக்கு ஆக்க வேண்டும் என்பதற்காக. கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்ததற்கு காரணம், உங்களை என்னை அபிஷேகத்துக்கு காரணம் இந்த தேசத்திலே காணப்படுகிற எல்லா அந்நிய வல்லமைகளை நிர்மூலமாக்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் யெகூவை அபிஷேகம் பண்ணினதற்கு காரணம் ஆகாபுடைய குடும்பத்திற்கு நியாய தீர்ப்பை கொண்டு வர, பாகாலின் வல்லமைகளை தேசத்திலிருந்து முறியடிக்க கர்த்தர் யெகூவை தெரிந்து கொண்டார். அதில் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 30வது வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து. இந்த யெகூவை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ என் பார்வைக்கு என்ன செய்தாய்? செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாய் வீற்றிருப்பார்கள். நல்ல சத்தமோ ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்க குடும்பங்களுக்கு, உங்க சந்ததிகளை 4 தலைமுறையாக ஆமென் கர்த்தர் சிங்காசனத்தை உட்கார வைக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். யெகூவே, உன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம்
உன் மேல ஊற்றப்பட்டதான ராஜரிக அபிஷேகத்தை மறந்து விடாதே. ஆமென். யாத்திராகமத்தின் புத்தகத்தை வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 20:5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள எரிச்சலாய் இருந்து என்னை பகைக்கிறதை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். முறை மட்டும் என்ன செய்வேன்? அங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தா நான் விசாரிப்பேன்னு சொல்றாரு. இங்க யெகோவா பார்த்து சொல்றாரு, ஓ சந்ததிய 4 தலைமுறைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் அந்த யெகோவா. நீங்க தான் அந்த யெகோவா. நீங்க தான் எழும்பணும். சகோதர நடுவில் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது.